அரசியல் சாசன சட்டத்துல 370வது பிரிவை விளக்குனதுனால இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதாவுக்கு மனநிலையில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? இப்ப அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரர் வந்து தன்னுடைய கம்பெனியில மஞ்சள் பெயிண்ட் கூட்டிட்டதாகவும், அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த முதல்வர்கிட்ட சொல்லி அந்த முதல்வர் வந்து அனைத்து சரக்கு உந்துகள், அதாவது லாரிகளுக்கெல்லாம் வந்து அந்த மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும் உத்தரவு போட்டதாகவும் ஒரு கருத்து வந்துகிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இந்த நாட்டில் சில சட்ட திருத்தங்கள் எல்லா காலகட்டத்திலையும் வந்திருக்கு. ஆனா இந்துக்கள் பெரும்பான்மையா இவங்க 80% 70% சொல்றாங்க. 99% இந்துக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு 1% உண்டான மக்களுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுங்கிறது தவறு கிடையாது. ஏன்னா எப்பவுமே பெரும்பான்மை தான் ஜெயிக்கணும், பெரும்பான்மை தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மஞ்சள் பெயிண்ட் விவகாரம் மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் அது சில கைக்கூலி அரசியல்வாதிகள்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதெல்லாம் பிரதான நோக்கம் கிடையாது. பசி யாத்திரைன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி 10 ரூபாய்க்கு பசி யாத்திரை விட்டாங்கன்னா 100 ரூபாய் செலவு எழுதுவாங்க. அந்த மாதிரி ஈனமான அரசியல்வாதிகள் தான் இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் கொம்பு செய்விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல சில எல்லா மதத்திலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு எதிர்ப்பானதோ அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. நிச்சயமாக 370வது பிரிவை ரத்து செய்தது நாட்டை பொறுத்த மட்டும் வளர்ச்சிக்காகத்தானே ஒழிய எந்த சிறுபான்மையினருடைய வீழ்ச்சிக்கு இல்லைங்கிறது நான் உறுதியா நம்புறேன்.